வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது ஓபிஎஸ்க்கு தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த முக்கிய பதவி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து கொள்ளுங்கள். அதாவது பெருமிதத்தில் இருந்து கொண்டு இருந்தாலும் கூட பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முக்கியத்துவமாக ஒரு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, ஓபிஎஸ்க்கு என்னதான் ஒரு நீதிமன்றங்களோ, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், எல்லா நீதிமன்றத்திலும் பின்னணைவும் கட்சியின் தலைமையிலும் எங்கே போனாலும் பின்னணைவு ஏற்பட்டாலும் தேர்தல் ஆணையம் அவருக்கு பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கும். ஓகேங்களா, எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் சிக்கல் அமையாது. ஆனால் ஓபிஎஸ்க்கு அது மாதிரி இருக்குது. சரி, தேர்தல் ஆணையம் அவருக்கு பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக கொடுக்கறதுனால அவருக்கு ஒரு பெரும்பான்மையை பார்த்திங்கன்னா கொடுக்கிறது என்று கூறப்படுகிறது. ஆனால் கடைசி நேரத்தில் தேர்தல் ஆணையம் மாறிவிட்டது அப்படின்றது ஓபிஎஸ் தரப்பினர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு சூழலில் ஏனென்றால் அவர்கள் பார்த்திங்கன்னா போட்டியிடுவதற்காக வாலி சின்னம் கேட்டார்கள். ஆனால் இவங்க பலாப்பழத்தை கொடுத்துட்டாங்க. சரி, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி போட்டியிட்டார், பரப்புரையாற்றினார், எல்லாம் பண்ணார். ஆனாலும் கூட பெரும் விதத்தில் அவர் ஆதரவை திரட்டிட்டார் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த பெரும்பான்மை என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதை பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் தட்டி தூக்கி விட்டார் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செல்லக்கூடிய வாக்குகளை தன்வசம் திருப்பக்கூடிய முயற்சியில் இறங்கினார். அதே போன்று நடந்துவிட்டது என்றுதான் கூறப்படுகிறது. அதிமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகள் எல்லாமே பலாப்பழம் சின்னத்துக்கு தான் வந்துச்சு அப்படின்ற கருத்து கணிப்புகளும் ரிப்போர்ட்களும் சொன்ன நிலைமையில் இது ஓபிஎஸ்க்கு குஷியாகவும் எடப்பாடிக்கு அதிர்ச்சியாகவும் தான் மாறி இருந்தது என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் தேர்தல் ஆணையம் சுயேட்சை சின்னத்தை கொடுத்துருந்தாலும் கூட ஒரு பக்கம் ஓபிஎஸ்க்கு ஃபேவரபுளாக பார்த்திங்கன்னா சின்னத்தை ஒதுக்கியது என்றுதான் கூறப்படுகிறது. ஓகேங்களா, ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரதிய ஜனதா இருக்கார்கள் அவர்கள் கூட. ஸோ அவர்கள் மூலமாக பல விஷயங்கள் நடைபெறும். ஓகேங்களா, ஏன்னா மீண்டும் அவர்கள் தான் வரப்போகிறார்கள் என்பது அனைவர் மத்தியிலும் தெரியும். ஓகேங்களா, அது ஏன் இந்தியாவுக்கே தெரியும். ஆனாலும் கூட தேர்தல் என்ற ஒரு கட்டமைப்பு பிம்பம் இருக்கிறது அல்லவா, அது போல வரணும் அப்படின்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடிக்கு வேறு எதுவுமே இல்லைன்னாலும் கூட அதனால் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் மூலமாக கொஞ்சம் விஷயங்களை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நம்மளுடைய பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பேச்சுக்கள் தான் முணுமுணுக்களாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம். இந்த ஒரு சூழலில் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிமுகவை பெரும்பான்மையை தொடுகிறதா அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா, ஓபிஎஸ்க்கு புதிய விதமான பதவிகளை தேர்தல் ஆணையம் மூலமாக தான் கொடுக்கணும் நம்மளுடைய பாரதிய ஜனதா. ஓகேங்களா, எம்பி ஆனாலும் கூட அவர் தேர்தல் ஆணையம் மூலமாக தான் பார்த்திங்கன்னா பண்ணணும். ஏன்னா எம்எல்ஏவாக இருக்கார். அதன் பிறகு 2026 வரை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற அந்த ஒரு பதவி ஒன்று இருக்குது. ஸோ நிறைய விதமான விஷயங்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு பதவியாக இருந்தாலும் தேர்தல் ஆணையம் மூலமாக தான் அவருக்கு நிறைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் தற்சமயம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிமுக பல கட்ட முயற்சிகளில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு பெரும்பான்மை என்பது ஓபிஎஸ் மூலமாக கிடைக்க போகிறது அப்படின்றது மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசியல் சார்ந்த காணொலிகளாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நன்றி.